தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். தேவனை உணரும் வாழ்க்கை என்ற தலைப்பில் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்படியானால் நீங்கள் உணராதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த காலத்தில் அவரோடு கூட எப்பொழுதுமே இருந்த அவருடைய சீஷர்கள் அவரினால் செய்யப்பட்ட எல்லா அற்புதங்களையும் பார்த்தார்கள். அவருடைய எல்லா உபதேசங்களையும் கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பார்த்து வியந்தார்கள். ஆனாலும் அவர் யார் என்பதை இவர்கள் முழுவதும் புரிந்து கொள்ளாமலும் உணராமலும் இருந்ததினால் சீஷர்களை பார்த்து இயேசு, நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்டார். இன்று நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வியும் இதுதான். நம்மையும் பார்த்து இயேசு இதைத்தான் சொல்லுவாரா? நம்முடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் உணர்கின்றவர்களாய் இருக்கிறோமா? அல்லது நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவில் வளருகின்றோம் என்ற அடையாளத்தை நாம் உணர்ந்து வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? 3 ரீதியிலே நம்மை நாம் சுய பரிசீலனை செய்து பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய தேவன் யார் என்றும் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்ற அறிவு நமக்கு அவரை குறித்த பயத்தை கொடுக்கின்ற உணர்வை தந்திருக்கிறதா? இரண்டாவதாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிகின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றதா? அதாவது ஆவிக்குரிய அசைவுகளை அனுபவித்து பார்க்கின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றதா? மூன்றாவதாக, இவற்றிற்காக தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டாரே, அதன் நோக்கம் என்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதற்கான உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதா? இந்த 3 உணர்விலும் நாம் வளருவதற்கு 3 காரியங்கள் மிகவும் முக்கியமானதாய் இருக்கின்றது. முதலாவது, நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். நம்முடைய கரத்தை பிடித்து இந்நாள் வரைக்கும் வழிநடத்தின தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நாம் எண்ணி பார்க்கலாம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கணக்கில் வைக்கலாம். அற்புதங்களுக்கு நன்றி சொல்லலாம். எல்லா பொல்லாப்புகளுக்கும் விலக்கி பாதுகாத்து வருகின்றாரே, அவற்றை நாம் நினைத்து நன்றி சொல்லலாம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் பாதுகாத்து பராமரித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை அவர் நினைத்து பார்க்கிறாரே, இதற்கு நம்முடைய இருதயம் நன்றி பலிகளை செலுத்தலாம். நன்றி உள்ள இருதயத்தில் மட்டும்தான் தேவனை மனதார துதிக்கின்ற துதிகள் எழும்பும். இவைதான் நமக்கு தேவன் மீது உள்ள உணர்வை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் அவற்றை கற்றுக்கொண்டு பயன்படுத்துவதற்கும் அவற்றை நாம் அனுபவித்து பார்ப்பதற்கும் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். நமக்குள்ளாக கற்றுக் கொடுப்பதற்காகவே வாசம் பண்ணுகின்ற இந்த பரிசுத்த ஆவியானவரின் அசைவையும் அவருடைய சத்தத்தையும் கேட்கின்ற உணர்வு உண்டாக வேண்டும். மூன்றாவதாக, மறுரூபமாக்கப்படுகின்ற மனது நமக்கு வேண்டும். ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் ஆவிக்குரிய அனுபவங்களாக மாற வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவனுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இவைகள்தான் நம்மை மறுரூபப்படுத்தி தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை உருவாக்கி அவரை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்து வாழுகின்ற உணர்வை கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றது.
இவ்வாறு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் நாம் வளருகின்றோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த அறிவு நம்மை உணர்வுள்ளவர்களாக வைக்கும். இந்த கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.